வணக்கம். இந்த யூத்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் இங்கே இந்த ஸ்கூலுக்கோசரம் நம்ம இந்த ஒரு டிராயிங் காம்படிஷன் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அற்புதமாக நடந்துச்சு, மிக சிறப்பான. எவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான குழந்தைங்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஒருத்தரோட ஒரு ஹார்ட்ஸும் அந்த ஒரு ஸ்கெட்சிங்கும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக அவங்க பண்ணியிருந்தாங்க. நம்ம கோலார் தங்க வேலை இப்படி தான் நம்ம வழி நடத்தணும். எல்லாருமே நம்ம இதை விட்டுட்டோம்னா ஒரு குழந்தைங்களும் வேற வேற பாதையில் போயிடுவாங்க. நம்ம இந்த மாதிரி ஹார்ட்ல இந்த மாதிரி இந்த சிலம்பம் நம்ம கோல்ஃபீல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் கொண்டு போற மாதிரி நம்ம சுடுதல் போட்டி இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஒரு டிராயிங் காம்படிஷன் நடத்தணும். இந்த பள்ளியை நம்ம கேஜிஎஃப் முழுவதும் கொண்டு போகணுன்னு தான் நம்ம இந்த ஒரு டிராயிங் காம்படிஷனை நடத்தியிருக்கிறோம். இது நாங்கள் என்ன உங்கள் எல்லார் கவனத்துக்கும் நம்ம கொண்டு போகிறோன்னா, இந்த பள்ளிக்கு அதிக மாணவரை நம்ம சேர்க்கணும். இது பெற்றோர்களாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு நீங்கள் ஆர்கனைசேஷன் மெம்பராக இருக்கட்டும், இல்லை உங்களால் உங்கள் சக்திக்கு என்ன முடிஞ்சதோ நீங்கள் எங்களுக்கோசரம் இந்த பள்ளிக்கோசரம் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த பள்ளிக்கு, இந்த கெனடிஸ் தமிழ் பள்ளிக்கு அதிக மாணவர்களை சேர்க்கறதுக்கு வழியை பண்ணுங்கள். விளிம்பில் இருக்கிற இந்த கெனடிஸ் தமிழ் பள்ளியை நாங்கள் இந்த யூத்ஸ் எல்லாம் சேர்த்து ஒன்று சிறந்து இந்த காப்பாற்றின மாதிரி நீங்களும் நல்ல உள்ள கொண்டு எல்லாம் இந்த எங்களுக்கும் ஒரு பலம் கொடுத்து எங்கள் கை கொடுத்து ஒரு மாணவரும் சேர்க்கறதுக்கு வழி பண்ணுங்க. கேஜிஎஃப்ல இந்த தமிழை நம்ம காப்பாற்றுவோம். எவ்வளோ தூரம் நம்மளால முடியுதோ நம்ம சின்ன உதவியாக இருந்தாலும் நம்ம பண்ணுவோம். இந்த ஸ்கூலுக்கு டெவலப் பண்ணுறதுக்கும் பண்ணுவோம். நீங்களும் வந்து இந்த ஸ்கூலை பார்வையிடுங்க. நல்லது நடக்கட்டும். சிறப்பு. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வெரி வார்ம் கிரீட்டிங்ஸ் டு ஆல் மை கேஜிஎஃபியன்ஸ். ஸோ இன்னைக்கு என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் அரசு பள்ளி கெனடிஸ் கோலார் தங்கவயல் கேஜிஎஃப்லேயே இருக்கிற ஒரே தமிழ் அரசு பள்ளி இது கெனடிஸில் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து ஃப்ரீ டிராயிங் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து மோர் தென் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. மாணவர்கள்னு சொல்ல போனால் 5 வயது முதல் 13 வயது வரை உள்ள அனைத்து சிறார்களும் வந்து இந்த ஓவிய வரைதல் போட்டியில் வந்து கலந்து கொண்டார்கள். இவங்களுக்கு வந்து சிறப்பான வகையில் பரிசெல்லாம் அளிக்கப்படும். அண்ட் இந்த தருணத்தில் நான் நம்ம பள்ளியை சார்ந்த ஹெட் மாஸ்டர்ஸ் அண்ட் ஆல் த டீச்சிங் ஃபேக்கல்டிஸ் அண்ட் த சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸ் எல்லோருக்கும் வந்து என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இந்த போட்டி நடைபெற பக்கத்துணையாக இருந்து அனைத்து ஆல் த வாலண்டியர்ஸ் ஒர்க் ரைட் ஃப்ரம் த இன்விஜிலேஷன், பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாத்துலேருந்தும் சேர்த்து நம்மளுடைய கோல்ஃபீல்ட் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் சார்ந்த எல்லா வாலண்டியர்ஸ்க்கும், கோல்ஃபீல்ட் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் மெம்பர்ஸ் அண்ட் த போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இந்த போட்டிக்கான ஒரு தூண்டுதலாக இருந்து த மேன் ஹூ தாட் திஸ் காம்படிஷன் to be happening here was our Ranjit Leo. I thank him. அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதே போல will be having lot of competition. So we'll be teaching our Tamil students as well as our government school students shooting, silambatam, parai, what all we learnt we'll be giving to them for free. It happens every weekend. So it is for free. It is not only for the students belonging to this locality. Anyone can come and approach us. This will be contacting our we'll be sharing our contact number in the YouTube, so you can contact us. Thank you. And on behalf of our teaching faculty, thank you for all. Thank you. சிலம்பாட்டம் யாரோ கைத்துக்குங்க. சிலம்பாட்டம் குச்சில ஆடுவோமே. Okay. Even I am a Silambatam artist. I would like to call our association members. Please join us. Come. Last November, 2 months back, நாங்க என்ன பண்ணோம்னா ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு நேஷனல் லெவல் ஷூட்டிங் காம்படிஷன் மாலூர்ல கண்டக்ட் பண்ணாங்க. ஓகே, அங்க போயிட்டு we got 4 medals, 4 gold medals for Karnataka. இந்த ஸ்கூல்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இதே இடத்துல பிராக்டிஸ் பண்ணிட்டு கர்நாடகா ஸ்டேட்டுக்கு அரௌண்ட் more than 15 states இருந்து more than 150 plus shooters வந்திருந்தாங்க. கோலார் தங்கவயலிலே 40க்கு மேல தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருந்தது.
ஆனால் இன்று துரதிருஷ்டவசமாக மாநில கொள்கை மற்றும் தேசிய மொழிக் கொள்கையின் அடிப்படையின் காரணமாக இங்க இருக்கிற தமிழ் மக்களுடைய விழிப்புணர்ச்சி குறைவான காரணத்தினாலும் கூட கோலார் தங்கவேலியிலே இப்பொழுது இரண்டு தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று கன்னடிஸ் அரசாங்க தமிழ் பள்ளிக்கூடம், இரண்டாவது இஎம்எல்ஐ அதாவது அரசாங்க உதவி பெறும் தனியார் தமிழ் பள்ளிக்கூடம். இந்த 2 தமிழ் பள்ளிக்கூடங்கள் தான். இன்று நடந்து முடிந்த ஓவிய போட்டியில் கூட மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இந்த ஓவிய போட்டியை முன்னெடுத்து நடத்தியது அசோசியேஷன் மற்றும் உலகத்தமிழ் கழகம் இருவரும் இணைந்து கூட செயல்பட்டிருக்கிறது. நமக்கு பெருமை அளிக்கிறது. இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சியையும் ஒரு புத்துணர்ச்சியையும் கல்வியின் தாகத்தையும் இயற்கை வளத்தை பாதுகாக்கின்ற எண்ணத்தை இதயத்தில் ஈடேற்றி பணிபுரிகின்ற கோல்ட்ஃபீல்ட் ஸ்டூடெண்ட் விங்கை உலகத்தமிழ் கழகம் முதலாக பாராட்டி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய சமுதாயத்தை படைக்கின்ற படைப்பாளிகள். சேடோ அசோசியேஷன் கலந்திருக்கிறது, நமக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. கோலார் தகவலில் இருக்கின்ற பல்வேறு இளைஞர் அமைப்புகள் ஒன்று திரண்டு இங்கே குழுமியிருக்கிற உலகத்தமிழ் கழகம் மற்றும் இளைஞர் படையாக இருக்கிற கோல்ட்ஃபீல்ட் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் அனைவரும் கூட சேர்ந்து இனி வரும் காலங்களில் செயல்பட வேண்டும். ஆகவே அனைத்து இளைஞர் அமைப்புகளுக்கும் இது எங்களுடைய வேண்டுகோளாக விடுத்து அனைவரும் கூட எங்களோடு கூட சேர்ந்து பணிபுரிந்து தமிழ் மொழியையும் இயற்கை வளத்தையும் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பெருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கரடி வட்டாரத்தில் அமைந்துள்ள அரசாங்க தமிழ் பள்ளிக்கூடத்தில் நடக்கின்ற இந்த ஓவிய போட்டிக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக என உலக தமிழ் கழகத்தின் சார்பாகவும் கோல்ட்ஃபீல்ட் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் மற்றும் யூத் ஷேடோ அசோசியேஷன் அவருடைய முயற்சியால் மற்றும் ஆசிரியர்கள் திருமதி உஷா, மேரி அமுதா, நிறைவுக்கரசி, சமையல் செய்யக்கூடிய செல்வி அவர்கள் மற்றும் அங்கன்வாடியுடைய டீச்சராக இருக்கின்ற சசிகலா அவர்களையும் அனைவரையும் கூட வருகை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்று நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக இப்போது நீங்கள் வரைந்திருக்கின்ற அந்த ஓவியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். உலகில் சிறந்த மொழியாகிய தாய்மொழி கல்வியில் கற்பது ஒவ்வொருவருக்கும் பயனுள்ளது. எதிர்காலத்தில் அவர்கள் சிறந்த ஒரு குடிமக்களாக வருவதற்கு ஆதாரமாக அமையும். தாய்மொழி கல்வி அவசியம் தேவை. அதன் அடிப்படையில் அரசாங்க தமிழ் பள்ளிக்கூடத்தில் இனி வரும் காலங்களில் நீங்கள் அனைவரும் கூட உங்களுடைய பிள்ளைகளை தமிழ் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டும் என்று கூட நாங்கள் இப்பொழுது கேட்டுக்கொள்கின்றோம். Lord, we welcome all the children to this painting competition, drawing competition. Let them show the potentiality, Lord. Let them show the talent, whatever is hidden in them, Lord. Help them to recall, help them to draw and get prizes. We ask this prayer in the name of God. Amen. Good afternoon, children. All the best. Now, sir will distribute the papers and we allot you the places. You can